விரதத்திலேயே மிகச் சிறந்த விரதம் ஏகாதசி விரதமாகும். 30 தேவர்களும் அனுஷ்டிக்கும் விரதம் ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் நமது முற்பிறவியில் செய்த பாவத்தையும் போக்கும் சக்தி கொண்டது. சிவபெருமானே அன்னை பார்வதி தேவிக்கு ஏகாதசி விரதத்தின் மகிமையைப் பற்றி எடுத்துக் கூறியுள்ளார். ஏகாதசி நாட்களில் மேற்கொள்ளும் விரதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பலனை தரவல்லது. அந்த வகையில் சித்திரை மாத தேய்பிறை ஏகாதசி அல்லது பாப விமோசனி ஏகாதசி விரதம் இருப்பதால் கிடைக்கும் பயன் குறித்து பார்க்கலாம். ஏகாதசி திருநாளில் குறைந்த பட்சம் 108 முறையாவது விஷ்ணு காயத்ரி சொல்வது சிறந்தது. ஏகாதசி தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் பெருமாள் மற்றும் லட்சுமி படத்திற்கு வாசமிக்க மலர்களை சமர்ப்பித்து தீபமேற்றி கற்கண்டுகள் அல்லது ஏதேனும் இனிப்புகளை நைவேத்தியம் செய்து பெருமாள் லட்சுமி மந்திரங்களை துதித்து வழிபட வேண்டும். பொதுவாக எந்த ஒரு ஏகாதசி விரத தினத்தன்றும் காலை முதல் இரவு வரை உணவு ஏதும் சாப்பிடாமல் இருப்பது மிகுந்த பலன்களை தரும். விரதம் இருக்க முடியாதவர்கள் உப்பு சேர்க்காத எளிமையான உணவுகள் மற்றும் பால் பழங்கள் போன்றவற்றை சாப்பிட்டு ஏகாதசி விரதம் மேற்கொள்ளலாம். மாலை நேரத்தில் பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாற்றி தீபமேற்றி வழிபட வேண்டும். பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட இனிப்புகளை அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கி துளசி தீர்த்தம் குடித்து ஏகாதசி விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். குல சாபங்கள் தெய்வ சாபங்கள் போன்றவை நீங்கி வாழ்க்கையில் சுபிட்சங்கள் பெருக உதவி செய்கிறது. நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம் கிடைக்கும். தீராத நோய்கள் அகலும்.